இப்ப நான் டைரக்ட்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா? எது பெட்டர் அப்டின்னா, எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டரா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்ங்கிறது கம்மி. ஒரு ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணும்போது, அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? ஆர் வந்து அது கீழ விழுந்துருமா? ஒருவேள நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும், அத பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நீங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்ங்கிறது உங்களுக்கு லாஸ் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்களாவே கிரியேட் பண்ணணும். அதுல நெறைய ஸ்டாக்க வந்து ஆட் பண்ணணும். அத தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். நெறைய வேலை இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்களா ஸ்டாக்ல சூஸ் பண்ணும்போது. அண்ட் வந்து உங்களுக்கு அத ஒருவேள லாஸ் வந்துன்னா அந்த பேனிக்கு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதனால வந்து உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாக்ல நெறைய ரிஸ்க் இருக்கு. இதுவே மியூச்சுவல் ஃபண்டுங்கும்போது அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த அமௌண்ட் நீங்க என்ன ஒரு எஸ்ஐபியோ ஆர் லம்ப் சம் மொத்தமா வாங்குறீங்களோ குடுத்துற போறோம். லைக் இப்போ ஒரு நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாமே. அதுல வந்து உங்களுக்கு 50 கம்பெனி இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அதுல வந்து இருக்கக்கூடிய 50 கம்பெனிலயும் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ஒரு ரூ. 100 குடுக்குறீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லினா, அந்த 50 கம்பெனிலயும் அந்த ரூ. 100 பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் அதுல இருக்கிற வெயிட்டேஜ்க்கு ஏத்த மாரி. இப்போ ஒரு HDFC ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா 12.8 அதோட வெயிட்டேஜ். நீங்க குடுத்திருக்கிற ரூ. 100ல 12.8 காசு. இது வேணா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூபாவ உங்களுக்கு HDFC ஸ்டாக் வாங்கி வச்சிருவாங்க. தென் அடுத்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரிலையன்ஸ். அது 8.8 காசு. சரிங்களா? அதாவது ஒரு இது சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து வாங்கி வச்சிருவாங்க. அடுத்தது ICICI 8.3 இந்த மாதிரியான 50 கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கி வச்சிருவாங்க. சில கம்பெனி உங்களுக்கு என்ன ஆகலாம்? அது வந்து சரியா பெர்ஃபார்ம் ஆகாம போலாம். இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போறீங்கன்னா. சில கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும். ஓவராலா பார்த்துட்டோம் அப்படின்னா, பெர்ஃபார்ம் ஆகாத கம்பெனிய நிஃப்டிலேருந்து வெளிய கொண்டு போயிருவாங்க. அப்ப வந்து நல்ல பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய கம்பெனிய நிஃப்டிக்குள்ள கொண்டு வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அத பண்ணிருவாங்க. சரிங்களா? இது நீங்க உட்கார்ந்து பார்க்கணும், பண்ணணும். ஒருவேளை லாஸ் வருதுன்னா பேனிக் ஆகணும். அந்த மாரி எந்த இதுவும் இருக்காது. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.